நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட காலையில் இருந்து ஆண்டவர் இவ்வேளை வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலையும் மனமகிழ்ச்சியின் நாளிலே உடைய ஆலயத்திலே கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள, மகிமைப்படுத்த, நன்றி செலுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஆண்டவரே இந்த கூடுகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இது கிராம நற்செய்தி கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் தாமே இந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, வல்லமை எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கூடுகை ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற தாசரை நீர் மறைத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை கர்த்தர்தாமே ஆண்டவரே மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே பலனை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையாய் பயன்படுத்தும், ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே எங்களுக்காக நீர் செய்த தியாகங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளில் இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றோம். சிறப்பாக அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத கடந்து வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர் சேவியர் அவர்களையும் அன்போடு வாழ்த்துக்கிறோம். இப்பொழுது பாடல் வேளை நாம் யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், கன்வென்ஷன் கீதங்களில் 241வது பாடல், இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 241வது பாடல். Praise Lord. Hallelujah. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனும் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி சென்ற வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய துணைவிடும் காலத்தை தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்.
நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம் நிலையில்லா உலகில் நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே செவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ பொன்னை அடைந்தோ புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால் மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் கண்டளைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே இன்று இயேசு வண்டை வாராயோ நித்திய ராஜ்யம் பெற்றிடவே உன்னை கண்டளைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே இன்று இயேசு வண்டை வாராயோ நித்திய ராஜ்யம் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் துன்பப் பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால் இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் துன்பப் பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த ஒரு பாடல், இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ.
மிகவும் பழமையான பாடல். இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பார், கல்வாரியிலே 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. பாவியான கல்லனும் அந்த ஊற்றில் மூழ்கினான், பாவ மன்னிப்பானந்த பெற்று கண்டு பூரித்தான். பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவ மன்னிப்பானந்தம் கண்டு பூரித்தான். பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவ மன்னிப்பானந்தமும் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமானம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமானம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. பாவி என்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமானம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்தமாக்கினார். ஆவியால் நிறைத்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். ஆவியால் நிறைத்து தேவ சாயலாக்கினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. பிசாசு உலகம் மாம்சம் மூன்றும் ஜெயித்த ரத்தமே, பின்னடையா சிலுவை கொடி உயர்த்துவோம் நாமே. பிசாசு உலக மாம்சம் ஒன்றும் ஜெயித்த ரத்தமே, பின்னடைய சிலுவை கோடி உயர்த்துவோம் நாமே. பிசாசு உலக
கொடி உயர்த்துவோம் நாமே. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேயதோ ஐந்தாறு கூடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசுவின் இரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் இரத்தமே, ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசுவந்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் இரத்தமே. ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் இரத்தமே. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலே அதோ ஐந்தாறு கூடி ஓடுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். 363வது பாடல். மாறிடா எம் மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாஹன்பிதே. 363வது பாடல். அவருடைய அன்பை நினைத்து நாம் மனதார பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாறிடா எம் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே
அதன் நாளம் அறியலாகுமோ? இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதன் நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிலே அவன் நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒளியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒளியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முடிந்தவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று கண்களை மூடி இருந்த இடத்துல நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து ஆண்டவர் நமக்கு செய்த தியாகங்களை நினைத்து பார்க்கும்படியாக, அவர் நம்மிடத்துல அன்பு செலுத்தினதுனால அவ்வளோ விலைக்கிரயத்தை நமக்கு செலுத்தி இருக்கிறார். நீங்கள் நானும் சாதாரணமாக ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் நானும் சாதாரணமாக ஆண்டவருக்குள் வரவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய ஈவு. அவர் சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட ஏளனங்கள், பரியாசங்கள், அவர் நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டார், ஈட்டியினால் குத்தப்பட்டார். நிறைய காரியங்கள் நமக்காக அன்பின் நிமித்தமாக செய்திருக்கிறார். ஆகவே நம்ம அதற்கு என்னத்தை செலுத்துவோம்? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்வேன். ஆண்டவரே, நீர் செய்த தியாகத்திற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீர் செய்த அன்பின் நிமித்தத்திற்கு அதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் சுவாமி.
உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரு மனதோடு கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகங்கள், அவர் அன்பின் நிமித்தமாக செய்த எல்லாவித கிரியைகளை நினைத்து பார்த்து, ஆண்டவரே என்னெல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க சுவாமி, என்னையும் ஒரு மனிதனாய் மாற்றியிருக்கிறீர் சுவாமி. எங்கேயோ கிடந்த எங்களை தேடி வந்து ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, ஆண்டவரே எங்களை தேடி வந்து அழைத்து உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து வச்சிருக்கிறீங்களே சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து, ஏசப்பா நீர் செய்த எல்லா விலை கரையத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இந்த உலகத்திலே அவரை தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் செய்த அத்தனை தியாகங்களை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்களை தப்புவிக்கும்படியாக, ஆண்டவரே எங்களை நீதிமான் என்ற அந்தஸ்தில் நிலைத்திருக்கும்படியாக, ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய சாபங்களை மாற்றும்படியாக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, எங்களை ஆண்டவரே இதுவரைக்கும் கர்த்தர் அவிதமாய் நடத்தி வருகிற மேலு கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாவினால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நீர் செய்த அத்தனை காரியங்களை நினைச்சு பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனே தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்க்கையே நீர் தந்திருக்கிறீங்க. நல்லதொரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நல்லதொரு ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நல்லதொரு ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்
எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கு வழி நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி. நாங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களையும் தேடி வந்து ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக அழைத்து ஜீவனே தந்து உயிரினும் மேலா எங்களை நேசித்து வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது ஆண்டவரே. அவ்வளோ புகழுக்குரிய தேவன், அவ்வளோ தகுதியானவர், அவ்வளோ விலைக்கிரயத்தை எங்களுக்கு செய்திருக்கிறீர். கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் எங்களுக்காகவே சென்றிருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, அதனால் உடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து வழி நடத்தும். உடைய பிரசனத்தினால் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. எங்களை முழுமையாய் உடைய கரத்தில் தருகிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் ஏதாவது உமக்கு விரோதமாய் காணப்பட்டால் நாங்கள் சிந்திச்சிருக்கலாம், நாங்கள் பேசியிருக்கலாம், உமக்கு விரோதமாய் சிந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம், உமக்கு விரோதமாய் நாங்கள் செல்லாத இடத்துக்கு நாங்கள் சென்றிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் நாங்கள் கைகளினால் செய்திருக்கலாம், கால்களினால் நாங்கள் சென்றிருக்கலாம். தயவாய் எங்களை ஒரு விசை உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீண்டுமாய் சுத்திகரிப்பீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ, நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ எங்களை முழுமையாக தருகிற ஆண்டவரே. எல்லாரும் முழங்காற்படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம், அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கே உரியது. உங்களுக்கே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கே நாங்கள் படைக்கிறோம். உங்களோடு கூட நாங்கள் இன்னும் வாழ்ந்து உமக்காகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்த பிறகு உதவி செய்யும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனுக்கிரகம் தர வேண்டுமே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றே என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றே என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமாண்டவரே, உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை. அனுதினமும் வளர்ந்த பிறகு உதவித்தார். அனுதினமும் உமக்காய் சாட்சியாய் நிற்க உதவித்தார். அனுதினமும் உமக்காய் நிலைத்திருக்க உதவித்தார். உமக்குள் வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவித்தார். ஆமாண்டவரே, நீ செய்த தியாகங்களை நினைச்சு பார்த்து அனுதினமும் நாங்கள் உமக்குள் சாட்சியாய் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவித்தார். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் தந்ததை நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய சித்தத்தின்படி நடத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே மேலகரம் திருச்செவி மக்கள் நமக்காக சிறப்பாக இந்த நாளின் கொடுகை ஆயத்தம் செய்து
சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான திருச்சபை மக்களுக்காக, இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்காக, நாளிலே நாம் கேட்க இருக்கிற சத்தியத்துக்காக யாராவது ஒருவர் அருமையான இந்த நாளிலே அருமையான அன்பு சகோதரர் சேவியர் மூலமாக இந்த பகுதியிலே நாம் கடந்து வரவும், அவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்கவும், இந்த நாளின் வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படியாக, செலவு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய ஆன்மாவுக்கு மிகுந்த பயனுள்ளதாக, ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக, இந்த நாளின் வார்த்தைக்காக, இந்த திருச்சபை மக்களுக்காக, இந்த பகுதியில் வசிக்கிற அனைத்து குடும்பத்தாருக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்போம். அதை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபையின் குடும்பங்கள், அருமையான நம்முடைய எலிசாவுக்காக அவள் தலைமையில் செய்கிற எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தேவ வசனத்தை, வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அன்பு மகன் சேவியர் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய பிரசனத்தினால் நிரப்பி எங்களுக்கு வேண்டிய சமயத்துக்கு தகுந்த நல்ல வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரை தயாரித்திருக்கிற எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம், ஆயத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஈகைக்காய் ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலங்கள் நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் எல்லா இடங்களிலும் கிராம ரட்சிதி கூட்டங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருச்சபையார் ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். நல்ல நிமிடத்தில் வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர் சேவியர் அவர்கள் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் கைகளை தட்டி அருமையான அன்பு சகோதரர் ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். Jesus, thank you Lord, thank you, thank you, thank you. Glory to God. சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம், எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம், நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம், பக்த
சுத்தர்கள் போகும் அது என் தெய்வம் உத்தமமாக்கம் காக்கும் சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடும் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார் இலைகள் ஓதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம் உத்தம மார்க்கம் காக்கும் சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்வளையையும் நொறுக்கிடுமே கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்வளையையும் நொறுக்கிடுமே இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறமும் கருள் கொள்ளதே இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறமும் கருள் கொள்ளதே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரிகளை செய்கிற எங்கள் தேவனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன் தேவனே. உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதக்காரன் ஜெபித்ததைப் போல
நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பவுல் பேசின வார்த்தைகள் ஆண்டவரை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்துள்ளோம். நீர் ஆளுகை செய். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த இடம் முழுவதிலும் உடைய பிரசன்னம் எங்களை தொடட்டும். ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 51வது சங்கீதம் அதனுடைய 10, 11, 12வது வசனங்கள். 10, 11, 12வது வசனங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த சங்கீதத்தை தாவீது அவனுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பிறகு இந்த சங்கீதத்தை தனி அறையிலே ஆண்டவரோடு மனம் கசந்து அழுது திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்தை பின்னாட்கள் வரக்கூடிய சந்ததிக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு படிப்பினையை, உபதேசத்தை கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்திலே இந்த தாவீது மனம் கசந்து அழுது உணர்வோடு உள்ளபூர்வமாய் மனம் திரும்பி அறிக்கை பண்ணின பாவ அறிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், எனது இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் பாவத்திலே, இச்சையிலே விழுந்து கிட்டத்தட்ட 10 மாதங்கள் உணர்வற்ற ஒரு மனிதனாய், தேவனுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். 10 மாதங்கள் 10 மாதங்கள் தேவனுக்கும் அவருக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லை, தொடர்பு இல்லை. அப்ப நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். உங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார் என்றால் நீங்கள் அதிக பாக்கியவான்கள். தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் என்றால் பாக்கியவான்கள். அவர் நம்முடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால் கடைசியில் வந்து நியாயத்திற்குனால மாட்டிக்கொள்வோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மை கண்டித்து புத்தி சொல்லி நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதற்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார் என்றால் உங்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. 10 மாதம் there was no divine relationship between David and God. அந்த 2 பேருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஏன் தாவீதுக்கு ஒரு பர்சனல் ரிவைவல் அவசியம் அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். வானத்தையும் பூமியையும் நீர் உம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினது போல எனக்கு உள்ளே ஒரு புதிய இருதயத்தை, புதிய ஒரு வாழ்க்கையை புதுப்பியும், சிருஷ்டியும். வானத்தையும் பூமியும் உடைய வார்த்தை நிமித்தம் அவைகள் உண்டாகினது. நீங்க சொன்ன உடனே அது அப்படியே உருவானது. அதுபோல எனக்கு இந்த இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த உணர்வு வேண்டாம், இந்த உணர்வை தரக்கூடிய இருதயம் வேண்டாம். எனக்குள்ளே ஒரு சுத்த இருதயத்தை என்னிலே நீங்க சிருஷ்டிக்கணும். ஐ வாண்ட் a நியூ லைஃப். ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு வேணும், புதிய வாழ்க்கை எனக்கு வேணும். பர்சனல் ரிவைவல், பர்சனல் ரிவைவல். ரிவைவல் யாருக்கு தேவை? எழுப்புதல் யாருக்கு தேவை? மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவை, தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவை, பாவத்து நிமித்தம் செத்த உணர்வோடு வாழுகிற
ஜனங்களுக்கு எழுப்புதல் தேவை. a personal revival. தனிப்பட்ட ரிவைவல் வந்தாதான் சபையில ரிவைவல் வரும். சபையில ரிவைவல் வந்தாதான் சமூகத்துல ரிவைவல் வரும். சமூகத்துல ரிவைவல் வந்தாதான் ஒரு ஏரியாவே இந்த ரிவைவல் சந்திக்க முடியும். ஆகவே பாவம் என்பது ஒரு பாய்சன் எப்படி உடம்புக்கு ஆகாதோ, ஒரு பாய்சன் இரத்தத்தோடு கலக்கும் பொழுது இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது, அந்த உயிரை அழிப்பதை போல ஆவிக்குரிய மனிதனுக்கு விஷம் என்பது பாவம். பாவம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நியாய பிரமாணங்களை மீறுவது. அப்படின்னா to miss the mark God has set for us. நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் வைத்திருக்கிற அந்த வழிகளை விட்டு விலகுவது. ரோட்ல போறோம், ஏன் சென்னைக்கு போகணும், நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது, கண்ணு ரோட்டு மேல இருக்கணும். பக்கத்துல குளங்கள் வரும், ஏரி வரும், பாலம் இருக்கும், பலவிதமான சூழ்நிலையில கடந்து போக வேண்டியிருக்கும். நம்முடைய கண்கள் இந்த ரோட்டின் மேல இருக்கணும். இந்த ரோட்டை மிஸ் பண்ணி வண்டி போயிருச்சுன்னா ஆபத்துக்குள்ள மாட்டிக்கிறது போல கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை விட்டு எந்த ஆத்மா விலகுகிறதோ அது ஆபத்திலே சிக்கிக்கொள்ளும். அப்ப இந்த பாவத்தினுடைய விளைவுகள், ஆண்டவரே எனக்கு ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் வேண்டும், நான் மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு வேணும், ஆகவே எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் எப்ப தனி அறையில, இது தனி அறையில ஒரு ராஜா, பப்ளிக்ல அவர் சொல்லல, தனி அறையில தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுகிறார். ஆனா நமக்கு இவைகள் தேவை என்பதை பரிசுத்தாவினர் அறிந்து அவருடைய அந்தரங்க ஜெபத்தை நமக்கு இன்னைக்கு வெளியரங்கமா காண்பிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நம்மளும் இதை தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்ம அந்தரங்கத்தில் பண்ற ஜெபத்தெல்லாம் இங்க பப்ளிக்ல ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியாது. அண்ணால என்ன பண்ணாங்க? தனித்து போய் ஜெபம் பண்ணா, வாய் தான் செஞ்சது. சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா ஏழி போட்டு கொடுத்துருவாரு. என்னப்பா அவன் மனைவி இப்படி எல்லாம் ஜெபம் பண்ற? அப்ப சில பிரேயர்ஸ் பர்சனலா தான் இருக்கணும். பர்சனல் ஜெபத்தை பப்ளிக்ல, கார்ப்பரேட் பிரேயர்ல பண்ணக்கூடாது. ஆகவே இந்த தனிப்பட்ட அறையில தேவனோடு நான் ஒரு ராஜாவா இருந்தோம், இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்துட்டேங்கிற உணர்வு எப்ப வருது அப்படின்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பின பிறகுதான் அந்த உணர்வே வருகிறது. நான் பாவம் செய்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன். அந்த உணர்வு வந்ததற்கு பிறகுதான் அவருடைய உள்ளான மனிதன் உருக்குலைய ஆரம்பிக்கிறது. நம்ம தேவனேன்னு வாசிக்கிறோம். தேவனே, உடைய ஆத்துமா, உள்ளான மனிதன் நொறுங்கி போய் கண்களெல்லாம் கண்ணீரால் நிரப்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். கண்ணீரோடு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கண்ணீரை நம்ம கொண்டு வர முடியுமா? அவ்வளவு சீக்கிரத்தில் பிசிக்கலா கொண்டு வரணும்னா ஒன்று புகையடிச்சா கண்ணீர் வரும், இன்னொன்று நீங்க சொல்லுங்க வெங்காயம் உரிச்சா கண்ணீர் வரும். ஆனா உள்ளத்திலிருந்து அந்த உணர்வு வரும் பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனுஷன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க. இந்த உணர்வு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கே பிடிக்கல, நமக்கு விரோதமாயும் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் பாவம் செய்ததை எந்த நாட்டு பிரஜையும் எப்படி பாவம் செய்ய போச்சுன்னா கேட்க முடியாது, மற்ற கவர்மெண்ட் கேட்க முடியாது. ஏன்னா பாவம் தேவனுக்கு விரோதமானது. நம்ம தனிப்பட்ட விதத்தில் பாவம் செய்தான் எம்எல்ஏ கேட்க போறது கிடையாது, எம்பி கேட்க போறது கிடையாது. இது பரலோகத்தில் வீட்டில் இருக்கிற தேவனுக்கு விரோதமான செயல் பாவம். அல்லேலூயா. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். நம்ம செய்கிற பாவம், செய்கிற மீறுதல், நம்முடைய கீழ்ப்படியாமை, இது எல்லாம் பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம்மை உண்டாக்கின தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னமே நம்மை அறிந்தவர். எத்தனையோ குழந்தைகள் கற்பத்திலே அழிந்து போகிறது, எத்தனையோ குழந்தைகள் முதிர்ச்சி அடையாமல் வயிற்றிலே
உருவழிந்து போகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் கற்பத்திலே பாதுகாத்து இந்த பூமியிலே புறப்பட பண்ணி ஏற்ற வேளையில் அவர்தான் தெய்வம் என்பதை உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் தேவ சபையில் உங்களை இணைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஆகவே தம்முடைய ஜனங்கள் பாவ அந்த கான்சியஸோட அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறான். இப்ப அவன் சொல்றக்கூடிய காரணம் என்ன? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீரோடு உள்ளம் உடைந்து மனம் பதைத்து அவன் அந்த கிரியைகளை அந்த பாவத்தை சகிக்க முடியல. தேவனே எமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன். இந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு எப்பொழுதும் பத்சேபால் என் முன்னாடி நிற்கிறான். நான் மேலறையில உலாவினது ஞாபகம் வருது, நான் அவளை வர சொன்னது ஞாபகம் வருது. அவள் நிமித்த ஒரு கொலையை நான் பண்ணிட்டேன், இரத்த பழிக்கு உள்ளாகிட்டேன். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்கிறது. சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டி. அழுகிறார். பர்சனல் ரிவைவல். எனக்கு பர்சனல் ரிவைவல் வந்தால்தான் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ரிவைவல், எழுப்புதல் வரும். எழுப்புதல்னா என்ன அர்த்தம்? டு ஹேவ் a நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை. தேவனோடு மறுபடியும் சார்லஸ் பின்னி அதான் சொல்றாரு, தேவனுடைய அந்த வார்த்தைக்கு மறுபடியும் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் ரிவைவல், எழுப்புதல். நம்ம நினைக்கிறேன் எக்ஸைட்மெண்ட்னா எழுப்புதல். எக்ஸைட்மெண்ட்ங்கிறது ஒரு குதூகலம். அது நம்முடைய சரீரத்தில் நம்முடைய மூடை பொறுத்து இருக்கு. நல்ல மூடு இருந்தா உற்சாகமா இருப்போம், மூடு சரியில்லை அப்படின்னா நம்ம உற்சாகத்தை இழந்துருவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த ரிவைவல் எழுப்புதல் ஸ்பிரிட்டை உள்ள வச்சிருந்தா நம்முடைய மூடல்ல, இந்த மூடையும் தாண்டி நம்முடைய ஆத்தும மனிதன் அவரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும். எந்த போராட்டம் எந்த பிரச்சனை வந்தால். ஹல்லேலூயா. இப்ப the power of sin, முதல்ல இந்த பாவத்தினுடைய வல்லமைய நம்ம புரிந்து கொள்ளணும். பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, பாய்சனுக்கு ஒரு வல்லமை உண்டு சரீரத்தை அழிப்பதற்கு. ஆகவே ஆத்தும மனிதனை அழிப்பதற்கு பாவத்திற்கு வல்லமை உண்டு. அதனால் உண்டாகிற விளைவுகள் என்ன? இப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம் என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அல்லேலூயா. இப்ப முதலாவது பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை இளைப்பாறுதலை நிம்மதியை கொன்று விடுகிறது. Sin destroys the heart and its every area of peaceful mind. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே பாவம் வரும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை, தேவனோடு இருக்கிற லிங்கை அது கொன்று விடுகிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கேட்டார். பாவம் வந்து அடுத்த செகண்ட்ல அவங்க இடத்த மாத்துறாங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுறாங்க. பாவம் வந்துருச்சுன்னா முதலாவது தேவ பிரசன்னத்தை விட்டு அது பிரிக்கும். அதுக்குத்தான் பிசாசு பாவத்தை பயன்படுத்துறான். மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு புழுவை போட்டு புழுவுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஹூக் இருக்கு பாருங்க, அந்த முள்ளு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஊசியா? தூண்டில். தேங்க்யூ பிரதர். தூண்டில். அந்த தூண்டில் மேல புழு இருக்கும். அந்த புழுவை பார்க்கும் பொழுது அங்கே இருந்து பெரிய பெரிய மீன் எல்லாம் வருமா. ஆனா புழுவுக்கு உள்ள ஒண்ணு இருக்குது, தூண்டில். அது அதுக்கு தெரியறது கிடையாது. அது வந்த உடனே அது அந்த புழுவைத்தான் கடிக்க ஆரம்பிக்கிறது. கடைசியில அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு இரையாவதை போல, அடிமையாவதை போல சாத்தானும் பாவம் என்கிற இச்சை என்கிற இந்த உலக ஆசாபாசம் என்கிற இந்த விஷயத்துல பாவம் என்கிற தூண்டில உள்ள வச்சிருவான். வச்சுட்டு நம்ம பார்வைக்கு அது நல்லா இருக்குதே,
அது நல்லா இருக்குதே. அது ஈர்க்கும் நம்முடைய மனதையும் சிந்தையையும் ஒரு வல்லமை ஈர்க்கும். நம்முடைய நினைவுகளை விட அந்த வல்லமை என்ன பண்ணும்? அதை ஈர்த்து அதை செய்ய வைக்கும். செய்யற அடுத்த செகண்ட்ல தூண்டில் வந்து நம்முடைய இருதயத்தில் மாட்டிக்கும். சாசுக்கு அந்த மனிதன், அந்த ஆத்துமா அடிமையாகி மாறி போகிறான். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் இல்லை, சுய இச்சையினால். ஏன்? இச்சை என்பது இந்த உலகத்திலே ஒரு காற்றை போல பெருகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவங்கள். காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, எனக்குள்ளே அந்த பர்சனல் ரிவைவல் வரணும்னா என்னை நான் உய்த்து ஆராயணும். நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? என்னோட வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்ம எல்லாருக்கும், எனக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும், வயோதிபர்களுக்கும், எல்லா வயதினருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய யாராலும் தடுக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம், மரணம். மரணம், மரணம். சரீர பிரகாரமான மரணம். இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். யார் நினைத்தாலும், யார் நினைக்காவிட்டாலும், யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், யார் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும், எல்லா மனிதனும் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் இந்த வசனங்களை தியானித்து நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். 1979 ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த அவர் வேலை செய்துகிட்டே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். அவர் திடீரென்று நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார். ஐசியூல வச்சு பார்க்குறாங்க, ரொம்ப தீவிர சிகிச்சை. ஆனால் கடைசியில் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் மரித்து போகிறார். அவர் இறந்து போகிறார். இறந்து போன உடனே அவருடைய ஆவிக்குரிய அந்த மனிதன் வெளியில வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய அனுபவத்தில் வேதம் அதை குறித்து தெளிவா சொல்லு. இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இந்த ஆத்மா நித்தியத்துக்குரியது. நாம் அசையக்கூடிய ஆவி, ஆத்மாவை இயக்கக்கூடியது தேவனுடைய ஆவி, தேவனுக்குரியது. இந்த ஆத்ம மனிதன் நித்தியத்துக்குரியவன். மனிதன் வாழக்கூடிய 3 இடத்தை தான் கர்த்தர் வைச்சிருக்கிறார். ஒன்று இந்த பூமி, இன்னொன்று பரலோகம், இன்னொன்று நரகம். இது 3மே லிட்ரல் பிளேசஸ். இந்த 3 இடத்திலையும் இதை தவிர்த்து மனுஷன் வேற எங்கேயும் வாழ முடியாது. அப்படி வாழக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கவே இல்லை. ஒன்று சரீரத்தோடு பூமியிலே வாழ வேண்டும், இல்லை என்றால் பரலோகத்திலே வாழ வேண்டும், இல்லை என்றால் நரகத்திலே வாழ வேண்டும். நரகத்திலே வாழ. அப்ப இந்த தேவ மனிதன் மரிக்கிறார். கார் இருள் அவரை சூழ்ந்து கொள்கிறது. யாருங்க பார்த்தது? அப்ப செத்து தான் பார்க்கணும், ஆனா திரும்ப வர முடியாது, அது வேற விஷயம் இருக்கு. இதெல்லாம் யார் பார்த்தது? அமெரிக்காவில் இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும், அல்லது பார்த்தவங்க சொன்னாதான் தெரியும். நமக்கு இந்த கல்ச்சர், இந்த இதுலயே நம்ம இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அப்ப மரணத்திற்கு பின்பு நடக்கிறதை இந்த மனிதன் பார்க்கிறார். மரித்து போயிட்டார். டாக்டர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, ஃபியூனரல் சர்வீஸுக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டாங்க. இவருக்கு கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய மனிதன் வெளியில வர. ஒரு கூடு தான் அந்த சரீரம், ஒரு ஹஸ்க் அப்படின்றார், ஒரு நெல் மணி. அந்த மணிக்கு பாதுகாப்பு தேவை, ஆகையினால ஒரு தோல் கொடுக்கிறது போல அந்த சரீரம் அந்த மண்ணுக்குரியது. மரித்த பிறகு அவருடைய இருளுக்குள்ளே அவருடைய ஆன்மீக அந்த ஆத்ம மனிதன், அவன் தான் ரியல் மேன். இது ஒரு கூடு, இந்த சரீரங்கிறது ஒரு கூடு, இந்த பூமிக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த ஆத்ம மனிதன் வெளியில வந்த பிறகு பரலோக அந்த
கேட் இருக்கு பாருங்க, அந்த கேட்டை எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரை பரலோகம் அனுமதிக்கவில்லை. ஊழியம் செய்தவர் பரலோகம் அனுமதிக்கல. உடனே இவர் என்ன ஏன் உள்ள விட மாட்டீங்க சொல்லி கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம். நமக்கு ஏதோ கதை கேட்கிற மாதிரி இருக்கும், கதை இல்லை, இது உண்மை சம்பவம். அல்லேலூயா. என்ன ஏன் உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் இயேசு அவருக்கு வெளிப்பட்டு, நீ எனக்கு ஊழியம் செய்தாயா? உண்மையான அன்போடு தான் என்னை பின்பற்றினாயா? என்னுடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்தாயா? நடுங்கி வாழ்ந்தாயா? என் மேல் உண்மையாய் அன்பு வைத்து வாழ்ந்தாயா? You served the devil. நீ பிசாசுக்கு ஊழியம் செய்தாய். உன் மனசு மாம்சம் விரும்பினதை நீ செய்தாய். ஆண்டவரே, நான் ஒரு பிரீச்சர், நான் ஒரு பிரசங்கியாளர் ஆயிடுச்சே, என்னை தயவு செய்து உள்ள விடுங்க அப்படின்னு அழுகிறார். அப்ப ஆண்டவர் பேசுறார். இந்த பூமியில் அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர்கள், அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரலோக ராஜ்யம் எளிமையாய் கிடைத்துவிடும் என்று. அப்ப அவர் சொல்லும் பொழுது அவருக்குள்ள கண்ணீர் வந்து அழுகிறார். ஆண்டவரே, திரும்ப எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க, திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உண்மையாய் வாழ்ந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டுங்கிறத நான் சொல்லட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுகும் பொழுது ஏதோ ஆண்டவருடைய லட்சத்துல கோடியில ஒரு ஆள் அப்படி அனுமதிக்கிறார். கடைசியில ஆண்டவர் இரக்கத்தினால அவர் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அந்த திரும்பி போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை அவர் காண்பித்தார். இவர் மரிக்கிற அந்த கண் இமைக்கும் நேரத்தில் 2000 பேர், அதாவது ஒரு செகண்டுக்குள்ள இந்த 2000 பேர் முழு உலகத்தில் மரிக்கிறாங்க. எல்லாம் நீங்க கவனிக்கணும். 2000 பேர் இவர் இறக்குற டைம்ல, இவர் அமெரிக்கன், தாய்லாந்து இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, இந்தியா இருக்குது, எத்தனையோ தீவுகள் இருக்குது, மலங்காடு இருக்குது, மலைகள்ல வாசம் பண்றவங்க இருக்காங்க. எல்லா உலகம் முழுவதிலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் 2000 பேர் மரிக்கிறாங்க. அதுல இவர் கர்த்தர் காண்பிக்கிற ஒரு விஷயம், இந்த 2000 பேர்ல 50 பேர் மட்டும்தான் பரலோக ராஜ்யம், அந்த பரலோக வாசலுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். மீதி 1950 பேர் நரகத்தை நோக்கி பயணிக்கிறார். ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஆகவே ஒரு நேரத்தில் 2000 பேர் தான் இறக்கணுமா? இல்ல, கூட இறக்கலாம். அவர் மரிக்கிற நேரத்தில் கர்த்தர் காண்பித்தது கடைசியில ஒரு 5 பாயிண்ட் மெசேஜ், நீ போற இடம்ல போய் சொல், இப்படி வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம், போய் சொல்லி 5 பாயிண்ட் மெசேஜ் இவருக்கு அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். கடைசியில் அவருடைய ஆத்மா அவருடைய சரீரத்துக்குள்ள வந்து இணைந்தது. எல்லாம் பயந்து ஓடுனா. கடைசியில் அந்த தேவ மனிதன் மறுபடியும் ஒரு 10-12 வருஷம் வாழ்ந்து தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடை பெற்று போற சபைகள் எல்லாம் சொல்லி இந்த ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும். எப்படி நீங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கினீங்களோ அதுபோல எனக்குள்ளே ஒரு நியூ ஹார்ட், இந்த உணர்வு எனக்கு வேணாம். எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வருது, முன்னாடி வந்து நிக்குது. அப்ப பாவத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை உண்டாக்கக்கூடிய விளைவுகள் என்ன, காசஸ் என்ன அப்படின்னா, முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை கொன்றுவிடும். ரெண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, அவர் கேட்கிற நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே,
ஒரு நிலைவரமான ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உமக்காக நிக்கணும். என் ஆவியில தாறுமாறு வரக்கூடாது. தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ. ஏன்னா ஒரு குதிரை இருக்குது, அல்லது மிருகங்கள் தன்னுடைய வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சைடுல இருக்கிற இந்த கண்ணு இருக்கு பாருங்க, இந்த கண்ணை மறைத்து நேர் ரோட்ல தான் பார்க்கும்படிக்கு 2 கண்ணையும் மறைப்பாங்க. ஏன்? குதிரை அப்படின்னா, கழுத அப்படின்னா அது பார்க்கிற திசையெல்லாம் திரும்பும். பார்க்கிற திசையெல்லாம் திரும்பும். நீங்க கொஞ்சம் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளதெல்லாம் தெரியாது. இப்ப நமக்கு இந்த சைடில் உள்ளதெல்லாம் தெரியுது. அதுபோல என் ஆவி ஒரு நிலைவரமான ஆவியா இருக்கு. என் இஷ்டம் போல நான் வாழ்ந்துட்டேன். இந்த 10 மாதம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு நிலைவரமான ஒரு ஸ்பிரிட் வேணும். தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகத்தை போல ஏன் ஆவி விரும்புகிறபடி மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதனுடைய முடிவு நமக்கு இஷ்டமான வழியில போறதுக்காக கர்த்தர் நம்மை சபையில இணைக்கவில்லை. அவருடைய வழிகளிலே நம் பயணப்படுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது மனுஷனுடைய இருதயத்தினுடைய சமாதானத்தை கொன்று விடுகிறது. ரெண்டாவது நம்முடைய ஆவி மனிதன் இருக்கிறான் பாருங்க, அது நேர் பாதையில கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில ஓடாம நம்முடைய வழிகளை தாறுமாறாக்கி விட்டுரும். நம்ம நினைக்கிறது வழியில எல்லாம் போவோம், போக வேண்டிய வழியில போகாம சுத்திக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில நோக்கத்தை இழந்துருவோம், நினைக்கிறதெல்லாம் செய்வோம். கடைசியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அந்த தீபம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது. இந்த ஆவி, அந்த தீபம் அணைந்து விட்டால் பிசாசு அவன் இஷ்டப்படி நம்மளை நடத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப கர்த்தர் நமக்குள்ள ஒரு தீபத்தை கொடுத்திருக்கிறார், நிலைவரமான ஆவி. இந்த நிலைவரமான ஆவியை எனக்குள்ள வைங்கன்னு சொல்லி தாவீது கேட்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணிரும் அப்படின்னா, நம்முடைய இந்த பாவமானது நம்முடைய அந்த ஆவியின் வழியை விட்டு, நேர் வழியை விட்டு நம்மை சுத்த விட்டுரும். நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை விட்டு விலகி ஓடிடுவோம். அதனாலதான் நிலைவரமான ஆவி. எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில நீர் வைத்திருக்கிற வழியை விட்டு நான் விலகிடக்கூடாது. அப்ப ரெண்டாவது பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய அந்த ஆவியை உருக்குலைத்து கர்த்தருடைய வழிகளை விட்டு தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகத்தை போல திசை திரும்ப பண்ணுகிறது. திசை திருப்பியாச்சுன்னா சாத்தான் அவனுக்கு உரிமையாக்கி கொள்ளுவான். மூன்றாவது பாவம் என்ன செய்கிறது அப்படின்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். sin hides the face of God. தேவனுடைய சமூகத்தை நாம் நெருங்க முடியாதபடி, அவரிடத்தில் பேச முடியாதபடி, நமக்கு விரோதமா பேசினவங்க, நம்ம வாழ்க்கையில துரோகம் பண்ணவங்களுக்கு ஒரு மனுஷன் எதிர்படுறான் அப்படின்னா நம்மளை பார்ப்பதற்கு அவனுக்கு முகம் வருமா? ஐயோ, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே, எவ்வளவோ வேதனைப்படுத்திட்டோமே, எவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தோமே, ஓடி போயிடுவான். நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து தவிக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாங்கன்னு சொல்றார். அப்படின்னா பாவம் தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடும். தேவ பிரசன்னம்னா அந்த ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம். நான்காவது என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஈரோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு விலகிட்டார் அப்படின்னா அவன் ஒரு செத்த மனிதனுக்கு அடையாளம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தகப்பனார் அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன். ஆண்டவர் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா.
நீ என்ன பின்பற்றி வா, உனக்குள்ள உயிர் வந்து விட்டது, ஜீவன் வந்து விட்டது, என்ன பின்பற்றி வா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டுனா உண்மையான டெட் பாடியும் என்னை அறியாமல் வாழுகிற மனிதர்களும் ரெண்டுமே டெட் பாடி தான். எத்தனை டெட் பாடிஸ் இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க. இயேசுவை அறியாத எந்த மனிதனும் ஒரு மரித்த மனிதன். 1950 பேர் நரகத்துக்கு போகிறார் என்றால் இன்றைக்கு இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எத்தனை சம்பவங்கள் உலகத்தில் நடக்கிறது. இந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிறது, இந்த நேரத்தில் குழந்தை உருவாகிறது, இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறது, இந்த நேரத்தில் தற்கொலை பண்றான், இந்த நேரத்தில் கோடிக்கணக்கான கிரியைகள் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பயத்தோடு வாழ வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. ஆனா யாரை சந்திக்க போகிறோம்? இயேசுவையா, நித்திய ஜீவனையா, அல்லது நரகத்தையா? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது அப்படின்னா வயலண்டா இந்த உலக வேலைக்கு நாளைக்கு நம்முடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது, நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. ஆனா 15-20 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இங்க தீர்மானிக்கிறோம், இந்த உலக வாழ்க்கைக்கு, அழிந்து போகிற வாழ்க்கைக்கு. ஆனால் நித்தியமாய் அழிவே இல்லாத, சாவே இல்லாத அந்த பரலோக நித்திய வாழ்க்கைக்கு நாம் என்ன அஸ்திவாரம் போடுகிறோம், என்ன கவலையோடு வாழுகிறோம், என்ன பக்தியோடு வாழுகிறோம்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தெய்வ பயத்தோடு தான் வாழுகிறோமா? தெய்வ பயத்தோடு தான் வாழுகிறோமா? ஒரு சின்ன புஸ்தகத்தை வாசித்தேன், இஸ் டிவி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு ஒரு ஆங்கில புஸ்தகம். டிவி பார்ப்பது, இப்ப மொபைல் போன் வந்துருச்சு, எல்லாமே இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு. டிவி பார்ப்பது தீமையை உண்டாக்குமா அப்படின்னு அதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த தேவ மனிதன் எழுதியிருக்கிறாரு. ஆண்டன் லாவே அப்படி, அவன் இறந்துட்டான். அவர் சாத்தான் சபையினுடைய ஃபவுண்டர், சாத்தான் சபையின் ஃபவுண்டர். இந்த ஆண்டன் லாவே அவன் சொல்றான் என்ன அப்படின்னா, இந்த பூமி எங்கிலும் இருக்கிற ஜனங்களை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னா டிவியை நீங்க என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். டிவியை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க டிவியை உருவாக்கி அந்த டிவியில நிறைய சேனல்ஸை நீங்க கொண்டு வரணும். அப்ப அவன் சொல்றான், எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பலிபீடம் முக்கியமானதோ அதுபோல நமக்கு டிவி தான் பலிபீடம். டிவி தான் பலிபீடம். சில அம்மாமார்கள் டெடிகேட்டடா உட்கார்ந்துருப்பாங்க சீரியல்ல. கணவர் அங்கே பசியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருங்க அந்த வந்துடுறேன், 1 மணி நேரம் காலியாயிரும். இருங்க அந்த வந்துடுறேன் சொல்றதுக்கு அடுத்த சீரியல் பார்த்து முடிச்சுட்டு வருவான். எவ்வளவு அடிக்டடா இருக்கும் பாத்தீங்களா? தேவ சமூகத்துல, தேவ பார்வையில, நம்ம பார்வையில சில விஷயங்கள் வச்சிருப்போம், இதுதான் பாவம். இல்ல, அவருடைய பார்வையில அவருடைய வசனத்தை மீறுகிற எல்லாமே பாவம் தான். அல்லேலூயா. அப்ப அவன் சொன்னான், டிவி தான் நமக்கு ஃபேமிலி ஆல்டர். என்ன பண்ணுங்க, ஜனங்களை அவங்கள சிந்திக்க விடக்கூடாது. சாத்தான் சபையுடைய ஃபவுண்டர் சொல்றான், சிந்திக்க விடக்கூடாது, அவங்கள வேதத்தை வாசிக்க விடக்கூடாது, அவங்கள பரலோக ராஜ்யத்தை குறித்த நினைக்கிற நினைவை விட்டு தூரப்படுத்தணும். அப்படின்னா நீங்க என்டர்டைன்மெண்ட்டை நிறைய கிரியேட் பண்ணணும். நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்க கொண்டு வந்து உங்களுடைய விலையேறப்பட்ட நேரங்களை இந்த இதுல வந்து என்ன பண்ணணும்? இன்வால்வ் பண்ண விடணும். அவங்கள அப்படியே அதுக்குள்ள அடிக்ட் ஆக்கிடணும். அப்படி ஆக்கியாச்சுன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை நாம திருடி கொள்ளலாம். அவன் நோக்கம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் போகக்கூடாது, நித்திய ஜீவனை மனிதர்கள் சுதந்திரிக்க கூடாது. இது ஒண்ணுக்காகத்தான் சாத்தான் இந்த உலகத்தில் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வடிவமைக்கிறது யாரு தெரியுமா? இந்த உலகத்தினால் மோசம் போய் இருக்கிற ஜனங்களை பிசாசு பயன்படுத்தி இன்னைக்கு லெகின்ஸ் ஒன்று கொண்டாண்டான். லெகின்ஸ்னா என்னது? அந்த நாட்கள்ல ஐரோப்பா கண்டத்துல குளிர் பிரதேசங்களுக்கு உள்ள போட்டு வெளியில ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க. இப்ப லெகின்ஸ் ஒவ்வொரு இஞ்சியா மேல போயிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, இன்னும் 2-3 வருஷத்துல ட்ரௌசரை போட்டு அலைஞ்சிருவாங்களான்னு ஒரு பயமா இருக்கு. நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு யாருங்க வடிவமைக்கிறா? உலகம் வடிவமை. என்னங்க இப்படி போட்டு போறீங்க? ஒரு நாள்ல தமிழ் பெண்கள் கரண்ட கால் தெரியாத அளவுக்கு ட்ரெஸ் பண்ணாங்க. இது என்ன ஒவ்வொரு இஞ்சா மேல போயிட்டு இருக்குது?
ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன். நம்ம உலகத்தை பின்பற்றக்கூடாது. அப்ப மனிதனுடைய மனதெல்லாம் தன் பக்கம் கட்டுப்பாடு பண்ணி எப்படியாவது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, தேவனுக்கு கீழ்ப்படுகிற இந்த உணர்வையெல்லாம் திருடணும்னா நம்முடைய சரக்குகளை இந்த டிவி மூலமா என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி நித்தியத்தை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த அந்த அறிவையும் அந்த உணர்வையும் இவங்களுக்கு இல்லாம ஆக்கணும்னா நம்ம டிவி மூலமா ப்ரோக்ராமை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கேட்குறேன், என்னங்க ஒரே எல்ஓவி அந்த ஸ்டோரியை தான் வித்தியாசமா அந்த நாட்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உடைய கான்செப்டே அதுதான். இப்ப கொஞ்சம் வயலன்ஸை உள்ள சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். நோக்கம் என்ன? இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கம் கிடையாது. இந்த உலகம்தான் வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய எதிர்காலத்துக்காக படுற பிரயாசத்தை 1% கூட இன்றைக்கு நான் மரித்ததற்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்குதே, நித்திய ஜீவன் இருக்குதே, மோட்ச பாக்கியம் இருக்கிறதே, ஐயோ அதை விட்டுட்டு நான் நரகத்துக்குள்ளவா போயிருவேங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பவும் ஒரு நூல்ல நடக்கிற மாதிரி நம்ம நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். ஆனால் நான் எந்த நேரத்தில் எது நடந்தாலும் நம்முடைய நோக்கம் பரலோகமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விஷயத்தை குறித்து பயப்பட மாட்டோம். மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வாழ போகிறது அங்கே. நம்ம வாழ போகிறது அங்கே. இங்கே வந்து ஒரு ட்ரையல் பீரியட் தான், ஒரு ட்ரையல் தான். அப்ப அங்கே போறது வரைக்கும் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. நீ இதுக்காக நீ அதிகமாக பிரயாசப்பட வேண்டியதில்லை. நீ என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியின் வழிகளை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும். இவைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துருக்குறோம். தேவை பஸ்ஸு தேவை, வாகனம் தேவை, அதுக்கு பயண செலவுக்கு பணம் தேவை. இது போலதான் நோக்கம் என்ன? அந்த மீட்டிங் வரணும், கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணணும், இதுதான் நோக்கம். ஆனா பயணமா போகணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. நோக்கம் நமக்கு பரலோகம். இந்த பூமியில நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. நம்ம இதன் மேல கண் இல்லாம பரலோக ராஜ்யத்தின் மேல கண் இருக்கும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி மதம் கேட்கிறார். இப்ப நான்காவது என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரை இந்த பாவமானது தள்ளிரும். நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. இந்த முத்திரை எதுக்கு தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கென்று நம்மளை கர்த்தர் நம்முடைய பூமிக்குரிய ஓட்டம் முடிந்து அவர் ஏற்றுக்கொள்றார் பாருங்க, ஆத்மாவை வேறு பிரிக்கிறார் பாருங்க, மரிக்கிறோம் பாருங்க. அது வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம சாட்சியா வாழ முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம எது பாவம், எது ரைட்டு, எது தப்புன்னு தெரியாது. அவர் வந்தா தான் நம்முடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள முடியும். ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு கார்டியன் மாதிரி நம்மளை பாதுகாக்கிறார், பாவத்தில் இருந்து பாதுகாக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டா பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டார்னு வச்சுங்களேன். ஒரு மனுஷனுக்கு நடந்த சம்பவம். சிம்சோன் என்றால் சூரியனை போல பிரகாசம் உள்ளவன், சூரியனை போல வெளிச்சம் கொடுக்கக்கூடியவன், பகலுக்குரியவன். ஆனால் என் கண்ணுக்கு இன்பமா இருக்கிறான்னு சொல்லி பாவத்துல விழுந்தான். கண்ணை குருடாக்கிட்டான். பாவம் கண்களை குருடாக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் போனதே உணராமல், பரிசுத்த ஆவியானவர் போனதே உணரல. கடைசி அவனை குறித்த நோக்கம், சித்தம், ஆண்டவருடைய தரிசனம், எந்த ஜனங்கள்ட்ட இருந்து தம்முடைய ஜனங்களை காக்கணுமோ அதே ஜனங்கள் அடிமையாயிட்டான். ஒரே ஒரு பாவம். பாவம் பரிசுத்த ஆவியானவரை இழக்க பண்ணிடும். இப்ப முதலாவது பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கொன்றுவிடும். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தாறுமாறாக்கிவிடும்.
மூன்றாவது, தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை விட்டு விலக பண்ணும். அவருடைய சமூகத்தில் தைரியமா போக முடியாது. எப்படி ஆதாம் ஏவாளும் பயந்து ஒதுங்கினாங்களோ, பாவம் வந்துருச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வேறு பிரிக்கிறதுக்கு அந்த ஆத்துமா பிரயாசப்படும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க வேணாம், ஜெபம் வேணாம், வேத வாசிப்பு வேணாம், ஜெபிக்கிறதுக்கு தேவ மனிதர்கள்ட்ட போக வேண்டாம். இந்த பக்தி கெடுத்த காரியத்தை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிருவான். நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கார்டியனா கொடுக்கப்பட்டவர். ரட்சிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சினா மார்த்தூஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இரத்தத்தையும் சிந்தி எனக்காக சாட்சியா இருப்பீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவங்க தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்த முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியமானவர். இப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, ஒன்று, இருதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கொன்று விடுகிறது, நம்முடைய ஆவியை தாறுமாறாய் ஓட வைக்கிறது, ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை விட்டு பிரிக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய முகத்தை பார்க்க விடாமல் நம்மை வேறு பிரிக்கிறது, சுத்தமா விலக பண்ணிடுது. ஒரு மனசாட்சி, குற்ற மனசாட்சி வந்துடும், அவருடைய முகத்தை பார்க்க முடியாம போயிடும். நான்காவது, பரிசுத்த ஆவியானவரை நம்மளை விட்டு தூரப்படுத்தினோம், அல்லது பரிசுத்த ஆவியானவரே நம்மளை விட்டு விலகிடுவார். ஆகையினால தான் அவர் ரொம்ப ஜென்டலா இருக்கு, ரொம்ப மைல்டு பர்சன், அவர் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். அப்ப அவரை ரொம்ப தயவா நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு சின்ன உணர்வு வருதா உடனே கீழ்ப்படிச்சிடணும், ஒரு சின்ன உணர்வு வருதா உடனே விட்டுறணும். அதை அந்த உணர்வை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப இது விளைவுகள். இப்ப மறுபடியும் வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும். எப்படி தாவீது தன்னை புதுப்பித்துக் கொண்டார் அப்படின்னா, முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது மனஸ்தாபம். என் வாழ்க்கை நான் மறுபடியும் எனக்கு பர்சனல் ரிவைவல் வேணும், நான் கர்த்தரோடு திரும்ப நான் நடக்கணும் அப்படின்னா முதலாவது என்ன தேவை? மனஸ்தாபம். Do I regret? நான் மனஸ்தாபப்படுகிறேனா? தாவீது மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன? மறுபடியும் உனக்குள்ள ஒரு பர்சனல் ரிவைவல், தனிப்பட்ட எழுப்புதல், நீ மறுபடியும் என்னோடு கூட நீ நடக்கணும், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு நடக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்குள்ள வரணும். அப்படின்னா நான் செய்த தவறுக்கு தாவீது மனஸ்தாபப்பட்டார். நம்ம இடத்துல மனஸ்தாபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, do I want to repent? இரண்டாவது, நான் மனம் திரும்ப விரும்புகிறேனா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் கேட்கிறார். எல்லாரும் இல்ல, மற்றவங்க எல்லாம் அழுது யோவான் ஸ்நானகன் பார்த்த உடனே பாவ உணர்வடைந்து அவன் தன்னுடைய பாவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு எழுப்புதல் வீரன் அந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணதை பார்த்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எழுப்புதல் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் அவங்களை அறியாமலே இங்க சபையில கொண்டு வந்து நிறுத்திடுவார். பாவ உணர்வடைய வச்சு மனம் திரும்புவதற்குள்ள கொடுப்பார். அதுதான் எழுப்புதல். யோவான் ஸ்நானகர் சொன்ன உடனே பாவ உணர்வடைந்து அழுகிறான். பாவத்தை சொல்ல அறிக்கை பண்ணி யோர்தான்ல ஞான ஸ்நானம் பண்றான். ஆனா இவங்க வர்றாங்க, ஒரு கூட்டம் சொல்றாரு, இருதயத்தை பார்த்து சொல்றாரு, வெறியன் பாம்பு குட்டிகளே, நீ என்னைக்கு மனம் திரும்ப போற? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி எங்க வந்துட்டு இருக்கு? எத்தனை முறை நான் உனக்கு சொன்னாலும் நீ மனம் திரும்ப மாட்டியே. தாமஸ் வாட்சன் என்ற தேவ மனிதன் சொன்னார், 1000 பிரசங்கங்கள் செய்யாததை ஒரு வியாதி படுக்கை செய்துவிடும் என்று. 1000 பிரசங்கம் ஒவ்வொரு பிரசங்கத்தை கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த 1000 பிரசங்கத்துல மனம் திரும்பாதவனை, மனம் திரும்பாத மனுஷனை வியாதி படுக்கை அனுப்பி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உணர்வை கொடுக்கிறார். பயம் வந்துடும், பாத்தீங்களா? மரண பயம் வந்துடும், மரண பயம் வந்துடும். இந்த 1000 பிரசங்கத்திலையும் பரிசுத்தாவினை கிரியை செய்கிறார். இந்த 1000 பிரசங்கத்திலையும் கீழ்ப்படியாதவனை ஒரு வியாதி படுக்கையை கர்த்தர் அனுமதித்து
மறுபடியும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வர விரும்புகிறார். இப்போ முதலாவது மனஸ்தாபம், ரெண்டாவது மனம் திரும்புதல், மூன்றாவது என்ன அப்படின்னா, மூன்றாவது ரினியூடு லைஃப். டு ஐ வாண்ட் ரினியூடு லைஃப்? எனக்குள்ள மறுபடியும் நான் எப்படி ஆண்டவரை துதிச்சு ஆராதித்து காலையிலே குறித்த ஜாமத்திற்கு முன்பதாக எழுந்து நான் ஆண்டவரை பாடி தொழுதை போல நான் திரும்பவும் எனக்குள்ள ஒரு நியூ லைஃப், ரினியூடு லைஃப், புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ள திரும்ப அந்த வாழ்க்கை வேணுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பயந்தேன், எவ்வளவு கர்த்தருக்காக வாழ்ந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? ஒரு புதிய வாழ்க்கை, ரினியூடு லைஃப். நான்காவது, டு ஐ வாண்ட் வாட் ஐ ஹவ் லாஸ்ட்? நான் எதெல்லாம் இழந்தேனோ, எதெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்ததோ அதெல்லாம் திரும்ப எனக்கு வரணும். அந்த மகிழ்ச்சி, அந்த பிரேயர் லைஃப், அந்த உபவாசம், அந்த நற்கிரியை, அந்த லகுவான மனசு, அந்த கம்பேஷன் ஸ்பிரிட், மனதுருக்கத்தினுடைய சுபாவம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சுபாவம், மற்றவர்களை பத்தி குறையே பேச மாட்டேன், ஆனா இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே திரும்ப எனக்குள்ள முன்னாடி என்ன சுபாவங்களா இருந்துச்சா திரும்ப எனக்கு தாங்க, திரும்ப எனக்கு தாங்க. ஐந்தாவது, டு ஐ வாண்ட் த விசிட்டேஷன் ஆஃப் காட்? ஆண்டவரே மறுபடியும் நீங்க என்னை சந்திக்கணும், மறுபடியும் என்னை நீங்க சந்திக்கணும். சந்திச்சாதான் என் வாழ்க்கை மறுபடியும் ஒரு பர்சனல் ரிவைவலுக்குள்ள வரும், மறுபடியும் ஒரு தனிப்பட்ட எழுப்புதலுக்குள்ள வரும். நான் மறுபடியும் உம்மோடு கூட இணைந்து நான் உடைய ஊழியத்தை, உடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். பேதுருக்கு 2 சான்ஸ் கொடுத்தார், செகண்ட் சான்ஸ். முதல் சான்ஸ் பின்மாறி போயிட்டார், தேடி வந்து 2வது சான்ஸ் கொடுத்தார், 2வது சான்ஸ் கொடுத்தார். சிம்சோனுக்கு 2வது சான்ஸ் கொடுத்தார், 2வது முறை ஜெபத்தை கேட்கிறார், 2வது சான்ஸ். இப்படி அநேக மனிதர்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்து அவங்க மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு தேவனுக்காய் வாழ்ந்து முடித்தார். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். அந்த செகண்ட் சான்ஸை அவன் தொலைச்சிட்டான். ஆகையினால பிள்ளை மனாசே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா என் வாழ்க்கையில் எது நல்லா நடந்தா போதும், எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறது இல்லை. எனக்கு இருந்தா போதும், ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப். ஆனால் எசேக்கியா 2வது சான்ஸை பெற்றோம், அந்த 2வது சான்ஸை சரியா பயன்படுத்திக்கல. ஆனால் அநேகர் செகண்ட் சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த 5 விதமான உணர்வும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, எனக்குள்ள மறுபடியும் நான் உயிர்ப்பிக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காக வாழ்ந்தால்தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். சித்தத்தை நிறைவேற்றினா தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். பரலோக ராஜ்யம் போகணும்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் அப்படின்னு சொல்ற ஒரு எம்பசிஸ், ஒரு அழுத்தம் கொடுக்கிற, செய்கிறவனே சிங்குலர்ல சொல்றாரு, செய்கிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போகும். அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடத்திருக்கலாம், அது என்னுடைய வல்லமையில நீ செய்த. அக்கிரம செய்யக்காரன் அகன்று உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது, அதைத்தான் கர்த்தர் கேட்க போற கடைசி நாட்கள். ஆகவே இந்த பாவத்தினுடைய விளைவு இருதயத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை கொண்டு விட்டது, அவருடைய வழியை தாறுமாறாக்கி விட்டது, அவருடைய ஆவியை நேரான பாதையிலிருந்து தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல திசை திருப்பி விட்டு விட்டது பாவம். மூன்றாவது, தேவனுடைய முகத்தை, சமூகத்தை விட்டு பிரிக்கிறது. நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலக பண்ணுகிறது. இது எல்லாம் திரும்ப வரணும்னா, இது எல்லாம் எனக்குள்ள சந்தோஷம், என்னுடைய ஆவி செவையான பாதையில போகணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள திரும்ப வரணும், தேவ சமூகத்தை நான் டெய்லி தரிசிக்கணும் அப்படின்னா என்னுடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படும், மனம் திரும்பணும், எனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, ரினியூடு லைஃப், புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். நான்காவது, நான் எதெல்லாம் இழந்தேனோ அதை திரும்ப எனக்கு தரணும் ஆண்டவரே. ஐந்தாவது, திரும்ப ஒரு சந்திப்பு, தேவ சந்திப்பு, திரும்ப ஒரு சந்திப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, திரும்ப எனக்கு ஒரு சந்திப்பு வேணும். இந்த சந்திப்பு இருந்தால் தான் என் வாழ்க்கை மர்வமாக்கப்பட முடியும். 3 இடம் மனிதர் வாழக்கூடிய இடம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ சமூகம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி எவ்வளவு முக்கியம். நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒரு தொடர்பு பரலோகம், அந்த பரலோகத்தோடு கூட தொடர்பு வைக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றரவாளர். அவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும்
நம்மை நடத்துவார். சத்தியம் என்பது என்ன? அன்சேஞ்சிங் டிவைன் ஃபேக்ட். எந்த சூழ்நிலை மாறலாம், காலங்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய சத்தியம் ஒருபோதும் மாறாது. இந்த சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும். இந்த சத்தியத்தை அறிய விடாதபடிக்குத்தான் பிசாசான மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த சத்தியத்தை அறியும் பொழுதுதான் தேவையில்லாத பயங்கள் விலகும். இந்த சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நமக்குள்ளே உணர்வு உண்டாகும். இந்த சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நாம் தேவனோடு மறுபடியும் இணைக்கப்படுகிறோம். நீயே அந்த மனிதன் என்று நாத்தான் தீர்க்கதரிசி இந்த உணர்வற்று போய் 10 மாதங்களாய் வாழ்ந்த இந்த தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது அந்த உணர்வடைந்து அந்தரங்க ஜெபத்திலே தனிப்பட்ட ரீதியிலே தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசின ஒரு ஜெபத்தை, பேசின அந்த வேதனையினுடைய ஜெபத்தை கர்த்தர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை அறியும்படி. ஆகவே கண்களை மூடி என்னுடைய பர்சனல் ரிவைவல், தனிப்பட்ட விதத்திலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படணும், என் பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படணும், நான் பரலோகராஜ்யம் வரணும், பரலோகராஜ்யம் வரணும். 3 இடம் தான் மனுஷன் வாழ்றது. இந்த செகண்ட்ல மரணம் வந்தா, இந்த செகண்ட்ல எனக்கு எதுவும் நடந்தா நான் எங்கே போக போறேன்? என்னுடைய நித்தியம் எது? என்னுடைய வாழ்க்கை சரிதானா? யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், சபையை அர்ப்பணிக்கிறேன். திரும்பவும் ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே, திரும்பவும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பிங்க, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தாங்க, பரிசுத்த ஆவியானவரை திரும்ப தாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்க திரும்ப கிருபை தாங்க. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே அந்த சமாதானத்தை கொடுங்கப்பா. என் ஆவியிலே மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய தீபம் பிரகாசமாய் எரியட்டும். அந்த தீபம் உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்கு நேராய், சித்தத்திற்கு நேராய் நடத்துமே. கிருபை தாங்கன்னு சொல்லி அப்படியே ஒருவர் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணித்து அப்படியே ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு தைரியமா ஜெபம் பண்ணுங்க. கிராம நற்செய்தி கூட்டத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக, உணரத்தக்கதாக நீர் இடைப்பட்டதற்காக நன்றிதலோடு சோதனை எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய குறைகளை, குற்றங்களை உணர்த்துகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சியை தூண்டுகிறீர். எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அடியார் மூலமாக நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் மனசாப்பட்டு ஆண்டவரே உள்ளான மனிதன் மறுரூபம் அடைந்தவனாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்குப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடும் நீர் பேசி இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு பலந்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் பலகீன பாண்டங்களாக இருந்த போதிலும் ஆண்டவரே நீரே எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக, திடப்படுத்துகிற ஆண்டவராக, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை உயிர்ப்பியும் உணர்வுள்ளவராக்கும். அனுதினமும் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக எங்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. செய்தி கொடுத்த ஊழியருக்காக, அடியாருக்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற எங்கள் பிரியமுள்ள தகப்பனே. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். அர்ப்பணித்து 209வது பாடல் கன்வென்ஷன் கீதங்களில், நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். பாடுகின்ற வேளையில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். 209வது பாடல்.
பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் பாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் பாவென்று அழைக்கிறார். நீங்காத பாரம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ. காணாத ஆட்டை தேடி உன்னேசர் கண்டுன்னை சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடி உன்னை நேசர் கண்டுன்னை சேர்த்திடுவார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். ஆவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். ஆவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ.